இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய இந்து மதத்திலே, இந்து தர்மத்திலே குரு வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இப்போது சபரிமலை மண்டல காலம் துவங்க இருக்கின்றது. சபரிமலை ஐயப்பன் வழிபாட்டிலே குருவுக்குத்தான் பிரதானமான இடம். குருசாமி சொல்வதை கேட்க வேண்டும், குருசாமியுடைய சொற்படி நடக்க வேண்டும், குருசாமி அவர் வழியிலே ஆன்மீகத்தை பின்பற்ற வேண்டும் என சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது நமக்கு. ஐயப்ப வழிபாட்டிலே குரு வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இதுபோல சத்குருவிடமிருந்து சரியான உபதேசங்களை பெறாமல் புத்தகங்களை மட்டும் படித்துவிட்டு யார் ஒருவன் ஜபத்தையும் தவத்தையும் செய்கின்றானோ அவனுக்கு அவன் செய்கின்ற ஜபமும் தவமும் சித்தியாகாது என்பது ஐதீகம். இப்போது சமூக வலைதள காலம். வாட்ஸ்அப்பிலே வருவதையும், ஃபேஸ்புக்கிலே வருவதையும், இன்ஸ்டாகிராமிலே வருவதையும் பார்த்து அதை நாம் செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை ஒரு பூஜை நாம் செய்ய வேண்டும் என்றால் அந்த பூஜையை முழுமையாக கற்றுத்தெளிந்த ஒரு குருவிடமிருந்து உபதேசமாக பெற்று எடுக்க வேண்டும். ஒரு குரு நமக்கு நேரடியாக பயிற்சி தர குரு இல்லா வித்தை பாழ் என சொல்லி வைத்தார்கள் பெரியோர். ஆகவே அவற்றையெல்லாம், அதாவது ஒரு பூஜை செய்கின்றோம் என்றால் அதை வாட்ஸ்அப்பில் பார்த்தோ ஃபேஸ்புக்கில் பார்த்தோ செய்யக்கூடாது. ஒரு குருவை நமக்காக பிரதானமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த குருவினுடைய தாழ் பணிந்து அவர் சொல்லிக் கொடுக்க நேரடியாக இதனை நாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் நமக்கு பலன். இதனை நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். குரு இல்லா வித்தை பாழ் என சொல்லி வைத்தார்கள். அதனால்தான் குருவினுடைய அனுகிரகமோ குருவினுடைய வழிகாட்டுதலோ இல்லாமல் ஒருவன் ஏதேனும் ஒன்றை செய்தான் என்றால் அவனுக்கு அதனால் நல்ல பலன்கள் விளையாது. அவன் துன்பப்படும் போது தாயாரோ தந்தையோ சகோதரனோ யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். குரு மட்டுமே அவனுடைய பாவ குவியல்களை ஒரு கணத்திலே அழித்து விடுவார். அதனால்தான் குருவுக்கு பிரதான இடம். நாம் எத்தனையோ பாவங்களை செய்கின்றோம். ரமண மகரிஷி தன்னுடைய அந்திம காலத்திலே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். எதனால் அவருக்கு புற்றுநோய் வந்தது என்றால் அவருடைய கர்மவினை மட்டுமல்லாமல் அவரை தரிசனம் செய்த அத்துணை பக்தர்கள், எத்தனை லட்சம் பக்தர்களை அவர் பார்த்து அனுகிரகம் செய்திருக்கின்றார். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் இவர் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவருக்கு இறுதியிலே புற்றுநோய் கண்டது. ஆகவே மகான்களுக்கு ஏற்படுவதையும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படுவதையும் ஒன்றாக ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதனுடைய விளைவால் அவர்கள் துன்பப்படுகின்றார்கள். ஆனால் ஒரு குருவினுடைய பெரிய ஒரு மகத்துவம் என்னவென்றால், உங்களால் நான் துன்பப்படுகின்றேன் என்று அவர் சொல்லிக் கொள்வதில்லை. குருவை தவிர வேறு யாருக்கும் நம்முடைய பாவங்களை அழிக்கின்ற அதிகாரம் இல்லை. எனவே ஒருவன் அருமையான ஒரு சத்குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும். எந்த ஒரு அறநூலும் குருவினுடைய வழிபாட்டை விட வேறு எதையும் பெரிதாக சொல்லவில்லை. ஆகவே குரு என்பவர் நமக்கு மிக மிக பிரதானமாக கருதப்படுகின்றார். கணவன் தன் மனைவிக்கும், தகப்பனார் தன் பிள்ளைக்கும், சகோதரன் தன் சகோதரனுக்கும் தீட்சை கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு கணவன் சித்த மந்திரத்தை மனைவிக்கு தன் சக்தி என்ற பாவத்திலே கொடுக்கலாம் என்று குரு தந்திரம் கூறுகின்றது. குரு சந்தோஷப்பட்டால் சிவனும் சந்தோஷப்படுகின்றார். எல்லா தேவதைகளும் சந்தோஷப்படுகின்றார்கள். குரு மகிழவில்லை, ஆனால் திரிபுர சுந்தரையும் மகிழ்ச்சி அடையவில்லை. ஹே தேவி, இந்த சம்சார கடலை கடக்க குரு ஒருவரே எனக்கு வழிகாட்டி பாதுகாப்பானவர், துன்பங்களை அழிப்பவர், மேலும் அவரே எனக்கு மோட்சத்தை தருகின்ற மோட்சதாதா என ஒரு சாதகன் முற்பிறவியில் சேர்த்து கொண்ட அதிர்ஷ்டத்தின் காரணமாக, அதாவது நல்வினையின் காரணமாக ஒரு நல்ல குரு அமைகின்றார். குரு மந்திர ஜபம், வழிபாடு, திருப்தி, குருபாத பக்தி இவைகளை அவனுடைய மந்திரங்கள் பலிதமடைகின்றன. எனவேதான் மோட்சம் கிடைக்கின்றது. ஆகவே ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றால் வெறும் இறை வழிபாடு மட்டும் போதாது, நல்ல குருவை வழிபட வேண்டும். தான் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்ற குருவை வணங்கினால் ஒருவனுக்கு
எல்லாமே சித்தியாகும். யோகினி தந்திரம் இதனைத்தான் கூறுகின்றது. குருவின் வீடே கைலாசம், அதுவே சிந்தானி கிரகம் என கூறுகின்றது. அவர் வீட்டிலே உள்ள மரங்கள் எல்லாம் கற்பக விருட்சம் என்று கூறுகின்றது. குருவினுடைய வீட்டு ஆண் வேலைக்காரர்கள் பைரவர்களாகவும் பெண் வேலைக்காரர்கள் பைரவிகளாகவும் கருதப்படுகின்றார்கள் என சொல்கின்றது. நிச்சயமாக ஒரு குருவினுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மால் ஆன்மீகத்திலே மேலான நிலையை அடைய முடியாது. எனவே எல்லா நூல்களும் குருவை பாராட்டுகின்றது. குருவினுடைய வழி செல், குருவினுடைய வழி சென்றால் உன்னுடைய வாழ்க்கை மேலடையும் என எல்லா நூல்களும் கூறுகின்றது. ஆகவே நல்ல ஒரு குருவை பின்பற்றி கொள்வோம், நமக்கான பூஜைகளை ஏற்றுக்கொள்வோம். இந்த கலிகாலத்திலே இறைவனுடைய நாமத்தை அதிகம் சொல்ல வேண்டும். இறைவனுடைய நாமத்துக்கு இருக்கின்ற மகிமையானது அற்புதமானது. ஆகவே நல்ல ஒரு குருவை பிடித்து கொண்டு நல்ல ஒரு மந்திர நாமங்களை எடுத்துக்கொண்டு இறைவனுடைய நாமங்களை அனுதினமும் சொல்ல நம்முடைய வாழ்க்கை மேலடையும். நன்றி, வணக்கம்.